டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுத போறாங்களோ அவங்களுக்கு ஐடி கான்பூர் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ஜான்சேஷன்ஸ் எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சாச்சு. அதுக்குண்டான ரிசல்ட்ஸும் வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செஷன்ஸ் யாராவது அப்ளிகேஷன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏப்ரல் செஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். அப்ளிகேஷன்ஸ் போட்ட பிறகு ஏப்ரல் செஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ ஜான் செஷன்ஸ் அண்ட் ஏப்ரல் செஷன்ஸ் ரெண்டு எக்ஸாம்ஸையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ் ஜெஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிள் பர்சன்டேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெஇ அட்வான்ஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடுவீங்க. ஜெஇ அட்வான்ஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ போடணும் அப்படின்னா ஏப்ரல் 23 உங்களுக்கு ஜெஇ அட்வான்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு உண்டான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஐஐடி கான்பூர் நிறைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணத்துக்கோசரம் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா எஸ்பெஷலி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 500 PYQs வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த PYQஸை வச்சு நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த PYQs கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்கு கிட்டத்தட்ட 250 ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். நீங்களும் பார்த்து பயன்பெறுவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கோசரம் தான் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஸோ பெட்டர் சாய்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை பற்றி ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் என்ன அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஐஐடி கான்பூர் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஜெஇ அட்வான்ஸுக்கு உண்டான வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து FAQs அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 90 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரஷ்அப் ஆகிடும். இருந்தாலும் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 or 2 கொஸ்டின் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டினியூஷனாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து 12th எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன். 12th எக்ஸாம் 2024 எக்ஸாம்ஸ் எழுதினேன். நான் வந்து இப்போ ஜெஇ அட்வான்ஸுக்கு எலிஜிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் அப்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 28, 2023 நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதினேன். 2023 12th எக்ஸாம் எழுதினேன். பட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு June 28, 2023 முன்னாடியே வந்துருச்சு. அதனால் நான் வந்து ஜெஇ அட்வான்ஸ் 2023 அப்பியர் ஆனேன். அதே மாதிரி 2024 அப்பியர் ஆனேன். இப்போ 2025 எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கீழே லாஸ்ட் கொஷின்ஸ் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் 6th கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க மட்டும்தான் 2023 12th எக்ஸாம்ஸ் எழுதின மாணவர்கள். June 28, 2023 மேலே அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அவங்க மட்டும்தான் ஜெஇ அட்வான்ஸுக்கு இப்போ 2025 எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வேறு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 12 இதில் வந்து பாருங்கள் ஐ ஹாவ் டிக்ளேர்ட் மை கேட்டகரி ராங்லி டியூரிங் ஜெஇ மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கேன் ஐ கரெக்ட் இட் டியூரிங் ஜெஇ அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்போ நான் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜெஇ மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் விட்டுடுங்க. EWS OBC NCL SC ST கேட்டகரியாக இருக்குங்க. நான் வந்து ஒன்லி வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு போட்டுட்டேன். இப்போ ஜெஇ அட்வான்ஸுக்கு வந்து நம்ம அப்படியும் வந்து கேட்டகரியை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஸோ என்ன
என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் வந்து நீங்கள் ஜான் செஷன்ஸ்லேயும் நீங்கள் உங்களோட கேட்டகரியை சேஞ்ச் பண்ணல, அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸ்லேயும் உங்களோட கேட்டகரியை சேஞ்ச் பண்ணல. கேட்டகரி சேஞ்ச் பண்ணல மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் ஓபிசிஎன்ஸா எஸ்சி இடபிள்யூஎஸ்ஆ இல்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக நீங்கள் மென்ஷன் பண்ணல, ஜென்ரல் கேட்டகரின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க்கும் வந்துடும், ஸ்கோர் கார்டு வந்துடும். ஸ்கோர் கார்டு வந்த வாட்டி உங்களுக்கு அதில் ரேங்க்கும் வந்துடும். அந்த ரேங்க்ல நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு உண்டான ரேங்க் மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஜெய் அட்வான்ஸுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்பொழுது இங்கே ஜெய் மெயின்ஸில் கேட்டகரி எதுவுமே மென்ஷன் ஆகாதனால நீங்கள் ஜெய் அட்வான்ஸுக்கு உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரின்னு தான் சர்க்குலேட் ஆகும். அதனால ஒன்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜெய் மெயின்ஸில் ஏப்ரல் செஷன்ஸ்லையாவது நீங்கள் கேட்டகரி சேஞ்ச் பண்ண முடியுதா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர்னா நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து 12th கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் டிக்ளேர்ட் மை கேட்டகரி ராங்லி டியூரிங் ஜெய் மெயின்ஸ் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். கேன் ஐ கரெக்ட் டியூரிங் ஜெய் அட்வான்ஸ் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு நோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இடபிள்யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டகரி ஒன்ஸ் ஜெய் மெயின்ஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தா தான் உண்டு. ஜெய் அட்வான்ஸில் உங்களால் புதுசாக கேட்டகரியை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ வந்து 17th கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் டிக்ளேர்ட் மை கேட்டகரி ஆஸ் ஓபிசி என்சிஎல் டியூரிங் ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்போ ஓபிசி என்சிஎல்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் என்னோட கேட்டகரியை. பட் வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேலிடு சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. அதாவது நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே 2025க்கு வந்து நான் எடுத்து வச்சுக்கல. கேன் ஐ அப்லோட் மை ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் இஷ்யூட் ப்ரியர் டு 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி உண்டான முன்னாடி இருக்கிறது வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எஸ்பெஷலி இப்போ வந்து ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23rd தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியே நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும் புதுசாக. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பழசை வந்து என்ட்ரி பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதுசாக வாங்கி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது. ஏப்ரல் 23rd தானே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அந்த டைம் இருக்கிறதுனால யாரெல்லாம் ஓபிசி என்சிஎலோ இடபிள்யூஎஸோ அவங்க 2 பேரும் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக உங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸை புதுசாக ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேமஸ் எல்லாமே அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு என்னது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா 37th கொஸ்டின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஐ ஹாவ் அப்பியர்ட் ஃபார் கிளாஸ் 12th எக்ஸாமினேஷன்ஸ் இன் 2025. நான் இப்போ வந்து 2025ல் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன். ஐ டு நாட் ஹாவ் கிளாஸ் 12 சர்டிஃபிகேட். கிளாஸ் 12 சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை. வில் ஐ be able to register J advance without uploading class 12 certificates. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் 12 சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறீங்க, ஆனால் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஈவன் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் விண்டோலேயே உங்களுக்கு 2025 நாங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு கிளாஸ் 12 சர்டிஃபிகேட்ஸ் கேட்க மாட்டாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் அங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 38th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் அப்பியர்ட் ஃபார் ஜெஇ மெயின்ஸ் பிஆர் ஆர் பி பிளானிங் பேப்பர்ஸ் இன் 2025. am I eligible for AAT exam 2025 without writing JEE advance அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து JEE மெயின்ஸ் பேப்பர் 1 இருக்குல்ல, பேப்பர் 1 நான் எழுதலை, ஆனால் பேப்பர் 2A ஆர் 2B எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனால் பேப்பர் 2A அண்ட் 2B எக்ஸாம் எழுதின நான் வந்து JEE அட்வான்ஸில் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து JEE மெயின்ஸ் பேப்பர் 1 எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நல்ல பர்சன்டேஜ் வச்சாதான் நீங்கள் அந்த எலிஜிபிள் பர்சன்டேஜ் இருந்தால் தான் நீங்கள் JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். அந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதின வாட்டி தான் நீங்கள் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் எழுத முடியும். அந்த ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு எதுக்கோசரம் எழுதுகிறோம் அப்படின்னா, ஐஐடி கான்பூர் ஐஐடி ரூர்க்கி அண்ட் கரக்பூரில் உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சருக்கு உண்டான கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்கிறது எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ஸ் எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, JEE அட்வான்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்த அடுத்த நாள் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, இல்லை ரிசல்ட்ஸ் வந்த அன்றைக்கே கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதணும். 2 நாள் தான் வச்சுருப்பாங்க, 3ஆம் நாள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏஐடி எக்ஸாம், அதாவது ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 1 எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதில் குவாலிஃபைடு ஆகணும். குவாலிஃபைட் ஆகி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்து அதுலேயும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, நல்ல ரேங்கிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு ஏஐடி எக்ஸாம் எழுதணும். அந்த ஏஐடி எக்ஸாமில் பாஸ் அண்ட் ஃபெயில் அப்படி தான் கொடுப்பாங்க. இந்த ரேங்கிங் அட்வான்ஸ் ரேங்கிங்கை வச்சு உங்களுக்கு சீட்ஸ் கொடுப்பாங்க ஐஐடியில் ஆர்கிடெக்சருக்கு உண்டான கோர்சஸ்க்கு. சரிங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. நீங்கள் வந்து பி பிளான் ஆர் பிஆர்க் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஏஐடி எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து கீழே வந்து 28th. ஸோ ஒன்லி ஒன் நோன் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஆர்க் ஆர் பி பிளான் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் இதுக்கு வந்து குவாலிஃபைடு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39th I had taken admissions to one of the NITs in 2024. I am eligible for 2025. ஓகே, நான் வந்து இப்போ வந்து 2024ல் NITயில் ஒரு சீட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து 2025ல் ஜெய் அட்வான்ஸுக்கு எலிஜிபிளான கண்டிப்பாக எலிஜிபிள் தாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து என்ஐடிஸில் படிக்கிறீங்க படிக்கலைங்கிறதுல அடுத்த விஷயம். இருந்தாலும் நான் சீட்ஸ் எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கேன் என்ஐடியில். நான் இப்போ வந்து 2025ல் நான் வந்து அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள்னா எலிஜிபிள். ஏன்னா நீங்கள் 2025ல் ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 1 எழுதியிருப்பீங்க. அதாவது ஏப்ரல் செஷன்ஸ் எழுதலைன்னா ஜான் செஷன்ஸ் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் எழுதலாம். அதனால ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலினாலும் சரி இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கு அடுத்தது என்ன பாயிண்ட்னா 39th கொஸ்டின் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 40th கொஸ்டின்ஸ் என்னன்னா I have offered a seat in IIT during JOSA 2024 but neither a paid seat acceptance fees nor reported online in persons to IIT reporting centers. I am eligible to appear JEE Advanced. இப்போ நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 2024 கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 12th எக்ஸாம் 2024லே எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கும் போது நீங்கள் ஐஐடிஸில் சீட்ஸ் எடுத்துட்டீங்க. ஐஐடியில் சீட் வந்து கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸோ டாக்குமெண்ட்ஸோ வெரிஃபிகேஷனோ எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஐஐடிஸில் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம். இல்லை நான் வந்து 2024ல் எனக்கு சீட் வந்தது, ஆனால் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் நான் பே பண்ணிட்டேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமேட்டு சீட்டை விட்ரா பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க அவங்களும் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம். நான் விட்ராவும் பண்ணலை, நான் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டேன், நான் வந்து சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன், விட்ராவும் பண்ணல, கையில் ஒரு சீட் ஐஐடி சீட் இருக்குது, ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களால் எழுத முடியாது ஜெய் அட்வான்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு சீட்ஸ் விழுந்தது தான். ஸோ நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணலினாலும் சரி நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க ஐஐடியில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ 2025ல் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 40th கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் நான் பே பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம். பட் வந்து இங்கே பாருங்கள் 2வது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸும் பே பண்ணிவிட்டு விட்ரா பண்ணிட்டேன் அந்த கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் வந்து இங்கே பாருங்கள் நான் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸும் பே பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிச்சு 42th கொஸ்டின். பட் வந்து நான் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறவங்க பாருங்கள் அவங்களால நீங்கள் வந்து 2025ல் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ 40th கொஸ்டின் 41 கொஸ்டின் 42 கொஸ்டின்ஸுக்கு ஒட்டுக்கா நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸை பே பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நடந்து முடிஞ்சு சீட்டு கையில் வச்சிட்டிங்க, ஆனால் ஜாயின் பண்ணல ஐஐடியில் அப்படின்னா உங்களால் இந்த வருடம் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐஐடி சீட் எடுத்துட்டேன் பட் வந்து நான் கண்டினியூ பண்ணலை, இந்த ப்ரோக்ராமை லெஃப்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் வந்து எலிஜிபிளா 2025க்குனா கிடையாது. நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஆனால் விட்ரா பண்ணிட்டேன் ஜோசா கவுன்சிலிங்கில் நான் ஜோசா கவுன்சிலிங் அப்போ நான் விட்ரா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாணவர்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். பாருங்கள் அடுத்த கொஸ்டின்ஸு என்ன அப்படின்னா நான் வந்து சீட்டை வந்து எடுத்துட்டேன். 44th கொஸ்டின்ஸ் என்னன்னா நான் சீட்டை எடுத்துட்டேன் பட் வந்து விட்ரா பண்ணலை அப்படிங்கிறவங்க எலிஜிபிளா அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர இன்னொரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 45th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஐஐடியில் ப்ரிப்ரேட்டரி கோர்ஸ் எடுத்துட்டேன், ப்ரிப்ரேட்டரி கோர்ஸ் எடுத்து நான் வந்து அட்மிட் ஆகிட்டேன், இப்போ வந்து நான் ஜெய் அட்வான்ஸுக்கு எலிஜிபிளா, அந்த ப்ரிப்ரேட்டரி கோர்ஸ் யாரெல்லாம் எடுத்துருக்குறாங்களோ அவங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம், அவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 47th கொஷின்ஸு அவங்க கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் டவுன்லோடிங் அட்மிட் கார்டு அப்போ வந்து டவுன்லோட் பண்ண முடியல, என்ன பண்ணுறது, ப்ராப்ளம் வந்து வருதுன்னா நீங்கள் சர்டைன் சேர்பர்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நம்மளுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஐஐடி கான்பூர் என்ன சொல்லுதுங்கிறது நம்மளுமே நம்ம இஷ்யூஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடியோஸ் போடுவோம். வந்து ஐஐடி கான்பூர் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளோட வீடியோஸை நம்ம கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ வந்து 49th கொஷின்ஸு. நான் வந்து இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ஜே அட்வான்ஸில் எக்ஸாம் எழுதணும். நான் கண்டிப்பாக அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 எக்ஸாமுமே எழுதணும். ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களோட பேப்பரை வந்து வேலிட் பண்ண மாட்டாங்க, அதாவது உங்களோட பேப்பரை கரெக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. 2 எக்ஸாம்ஸ் எழுதினா மட்டும்தான் உங்களோட பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு பேப்பரில் ஆப்சண்ட் ஆகி இன்னொரு பேப்பரில் வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 51 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஷின் பேப்பர் வந்து லாங்குவேஜை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேஇ மெயின்ஸில் வந்து உங்களுக்கு மொத்தம் 13 லாங்குவேஜில் எழுதலாம். ஆனால் ஜேஇ அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் கொடுக்குறாங்க, லாங்குவேஜை சேஞ்ச் பண்ண முடியுமா, லாங்குவேஜை சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் எல்லாம் சூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒன்லி வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி 2 லாங்குவேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60th கொஸ்டின்ஸு. கீழே வந்தீங்கன்னா இது எல்லாமே ஒருக்கா பார்த்துக்கோங்க. 60th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்பியர் கிளாஸ் 12th எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2024. ஓகே, 2024ல் நான் 12th எக்ஸாம் எழுதினேன். மை அக்ரிகேட் மார்க் இன் தி எக்ஸாமினேஷன் இஸ் லோவர் கரஸ்பாண்டிங் டு டாப் 20% கட் ஆஃப் மை கேட்டகரி போர்டு. டு ஐ ரீஅப்பியர் in all subject 2025 in order to qualify the IITs through top 20% cut off criteria அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ 2024 ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இப்போ 2025ல் ரீஅப்பியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, டாப் 25% இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து அக்ரிகேட் மார்க் கம்பல்சரி வேணுங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்குள்ள ஜோசா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அந்த அக்ரிகேட் மார்க் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த அக்ரிகேட் மார்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட போர்டு என்னவோ, அதாவது சிபிஎஸ்சி போர்டாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் போர்டாக இருக்கலாம், எந்த போர்டில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் அதில் அந்த போர்டில் நீங்கள் டாப் 20%ல் வரணும். அதாவது இப்போ இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு போர்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, எனக்கு 75% வரல அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி வந்து இப்போ வந்து டாப் 25% இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்பாங்க. அப்போ 100 பேர் எக்ஸாம் எழுதி 100 பேரில் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேர்த்தில் 20 பேர் நல்ல மார்க்ஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டாப் 20 பேர்த்துலக்குள்ளே நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கு எலிஜிபிள், ஜோசா கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது பெரிய ஷாக்கிங்காகவே இருக்கும். என்ன ஷாக்கிங்னா, ஈவன் தோ 75% எடுக்கிறதே பெரிய விஷயம், அந்த 75% இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 20%ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம். இங்கே 75% எடுத்தாவே ஓகே, இங்கே 79, 80 அந்த மாதிரி தான் வரும் பர்சன்டைலுங்கிறது. சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அப்கிரேடாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமே அப்படி தான் இருக்கும். அதனால் 75% இருந்தாவே ஓகே அப்படிங்கிற நிலவரத்துக்கு நம்ம வந்துடுவோம். அதனால் பெட்டர் சாய்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோட அக்ரிகேட் மார்க்கு 75 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கு ஜோசா கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் எலிஜிபிள். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க 62 கொஸ்டின்ஸு. மார்க்ஸ் இன் விச் சப்ஜெக்ட்ஸ் த கிளாஸ் 12th எக்ஸாமினேஷன்ஸ் would be considered for calculating my aggregate marks for purpose of checking whether I qualify for admissions in NITs. NITஸ்ல எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னா அக்ரிகேட் மார்க் அப்படின்னு சொல்கிறீங்க. எதெல்லாம் அக்ரிகேட் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஸ்டேட் போர்டாக இருக்கீங்க அப்படின்னா 6 சப்ஜெக்ட் எழுதுவீங்க. அதே வந்து சென்ட்ரல் போர்டாக இருந்தால் 5 சப்ஜெக்ட் எழுதுவாங்க. 5 சப்ஜெக்ட்ஸையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு
75% வேணும். அந்த 75% யாருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸாக இருந்தால், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 65% இருந்தால் போதும். இதுதான் அக்ரிகேட் மார்க். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட் போர்டாக இருக்கேன், எனக்கு நான் வந்து 6 சப்ஜெக்ட் எழுதுறேன் அப்படின்னா முதல்ல மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங்குவேஜுங்கிறது கம்பல்சரி. நீங்கள் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. அது ஒரு 4 சப்ஜெக்ட் ஆயிடுச்சா, மிச்சம் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் ஓகே. மீதி இருக்கிறது என்ன, அந்த பயாலஜி இருக்கும், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாங்குவேஜே எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஓகே, அது உங்களோட பிரியம். அவங்க வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மேலே இருக்கிற 4 சப்ஜெக்டை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே நீங்கள் எந்த ஹையராக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் தான் எழுதுவீங்க. 5 சப்ஜெக்டையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணி 75% இருந்துச்சுன்னா நீங்கள் அக்ரிகேட் மார்க், நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஜெய் அட்வான்ஸ் ஆகட்டும் சரி, நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கு ஐஐடிஸில் சீட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேட்டகரி இருந்தால் மட்டும்தான், அதாவது இந்த அக்ரிகேட் மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் உங்களால் சீட்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கு நிறையா கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு ஐஐடி கான்பூர் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்ஸ் போங்க. ஐஐடி கான்பூர் ஜெய் அட்வான்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்து FAQs, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 90 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 90 கொஸ்டின்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வந்துடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.